வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லாவே இருக்கோங்கிற ஒரு ஆசீர்வாதத்தில் அப்படியே வாங்க. காலையிலே சுக்கு காப்பி தயாராகிடுச்சு, குடிச்சிட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் பூசணிக்காய் கூட்டு தேங்காய் சுற்றி வைக்கிறது, அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை பொரியல். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க அப்படியே அடுப்பையும் பற்ற வச்சுட்டு போய் காய் கீரை எல்லாமே அரிஞ்சு வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுவும் கொலையும் காஞ்சிரும். இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே அந்த வேலைக்கு ஜாயின் ஆகிக்கலாம். வாங்க அப்படியே பூசணிக்காய் அரிஞ்சு வச்சுட்டு கீரையை ஆஞ்சி வச்சிடலாம். நம்ம மட்டும் கோழி தக்காளி, குட்டி தக்காளி, இவங்க நிறைய புளிப்பு தன்மையோடு இருக்கிறதுனால இவங்கள தான் இன்றைக்கி நம்ம போட்டு குழம்பு வைக்க போகிறோம். குட்டி தக்காளி பார்க்க தான் சிறுசாக இருக்குது, காரம் ரொம்ப கடுசாக இருக்குங்கிற மாதிரி நிறையவே புளிப்பாக இருக்கும். அத்தை கீரை ஆஞ்சி வைங்கத்த, நேரம் ஆகுது. கீரை சாப்பிட்றது தாங்க ஈஸியாக இருக்கும், ஆனால் ஆயிரத்து தான் ரொம்ப கஷ்டம் நமக்கு. அதனால் அத்தைக்கிட்ட அந்த பொறுப்பு அன்றைக்கி ஒப்படைச்சிட்டேன். சீக்கிரம் சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு போய்ட்டு அந்த முச்சோளத்தை வெயிலுக்கு முன்னாடி அள்ளி போட்டுருவோம். ஆமாங்க, ஒடிக்கவும் ஆள் வரல. ஒடிச்சாச்சு, ஒரு வேளை அள்ளியும் கொட்டியாச்சு. இன்றைக்கி போய் இருக்கிறதையும் அள்ளி கொட்டினா தான் வேலை முடியும். சமைச்சிட்டு இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு மாடுகன்று வேலையை பார்த்துட்டு தான் அங்கே போக முடியும். என்ன பண்ணுறது? 11 மணிக்கு மேலே அடிக்கிற வெயிலுக்கு எதுவுமே பண்ண முடியல, அப்படி சுட்டு எரிக்குது. ஆமாம், அதான் என்ன மாசியில் மறந்துழுக்க மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க. எங்கே பருவமழை பெய்யுது? ஒரு இதுவும் பெய்யல. இருக்கிற மரமட்டையும் காஞ்சி போயிரும் போல இருக்குது. அந்தளவுக்கு வெயிலும் ரொம்ப சுட்டு எரிக்குது. இந்த சொனையில் வேலை பார்க்குறதுக்கு ஆளும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? விவசாயிங்க விளைய வைக்கிற பொருளுக்கு விலை இல்லை, ஆனால் வேலை அதிகம், ஆனால் விலை இல்லை. ஆமாம், இதை வேறு இன்னும் சோளத்தை எல்லாமே நம்ம எப்படியோ மழை இல்லாமல் காஞ்சி தீஞ்சி இருந்து தண்ணியை வச்சு பயிரெடுத்தோம். அது அறுவடை சமயத்தில் அடிக்க வண்டி வராமல், ஒடிக்க ஆள் கிடைக்காம அப்படியே ஒடிச்சு போட்டு இதை எங்கிட்டாவது பக்கத்து காட்டுக்கு அடிக்க வரப்போது வண்டியை கூப்பிட்டு அடித்து களத்தில் கொண்டு போய் கொட்டினா ஏதோ இந்த தங்கத்துக்கு என்ன நகைக்கடையில் தங்கத்தை உரசி பார்ப்பாங்களே அந்த மாதிரி இந்த வியாபாரி வந்து இந்த சோளத்துக்கு ஒரு சோடா பொட்டியை டப்பாவை தூக்கிட்டு வந்து காய வைங்க, இன்னும் காயிலன்னு சொல்லி நல்லா பொறி மூட்டை மாதிரி காஞ்சதுக்கப்புறம் 1/4 விலை கொடுத்து ஏற்றிட்டு போவாங்க. இதுதான் நம்ம நிலமை. அப்புறம் என்ன பண்ணுறது? இதை விட்டாலும் வேறு வழியிலன்னு செஞ்சு தான் ஆகணும். அப்படி வாங்க, சாதம் வடிச்சிட்டு குழம்பையை கூட்டி வச்சுருவோம். வாங்க அப்படியே எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சோண்டு சீரகம் கடுகு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம காட்டில் இருந்த குட்டி தக்காளியை பறிச்சுட்டு வந்து குழம்புக்கு போட்டாச்சு. இது நல்லாவே புளிப்பு இருக்கும், அதனால் நம்ம புளி ஊற்ற தேவையில்லை. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிள்ளி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா வணங்கிருச்சு. அப்படியே குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா காய் வெந்துருச்சு. பூசணிக்காய் நல்லா குழன்னு வெந்திருக்கு. அது கூட அப்படியே கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையே சேர்த்து ஒரு கொதி விட்டால் போதும். இதில் வந்து நம்ம பருப்பு போட்டு கூட்டு மாதிரி செய்யலாம், அப்படியே குழம்பாகவும் வைக்கலாம். புளி சேர்க்காம கூட்டு குழம்பும் வைக்கலாம் பூசணிக்காயில். பாப்பாவும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஆமாம், நான் அவங்களுக்கு ஜடை பின்னி விட்டு அவங்க வேலை முடிஞ்சது, சாப்பாடு பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவா. நம்ம அப்படியே காட்டுக்கு போய் சோளம் அல்ற வேலையை ஆரம்பிச்சிக்கலாம். மாடு கன்று கட்டிட்டு. என்ன பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? பாப்பா புன்னகையே புன்னகை தான். கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்து அப்படியே வெங்காயம் வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. அப்படியே மணத்தக்காளி கீரையும் நல்லா அலசி அரிஞ்சு வச்சதையும் போட்டுக்கலாம்.
கூட அழுத்து கீரை முருங்கைக்கீரையும் சேர்த்து பொரியல் பண்ணலாம். ஆனால் கீரை நிறையா இருக்குங்கிறதுனால கொஞ்சமாக அப்படியே பொரியல் பண்ணியாச்சு. அப்படியே கீரை வெந்துருச்சு. கொஞ்சோண்டு தேங்காய் பூ துருவினதை போட்டாச்சு. கீரையே ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே அப்படியே முட்டையும் போட்டு முட்டை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. அப்படியே பாப்பாவுக்கு சாப்பாடு பொரியல்னு எல்லாம் கட்டியாச்சு. அப்படியே அவளே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டா வேலை முடியுது. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கொண்டு போய் அப்படியே விட்டு வந்துடுறேன். நம்ம மாடு ஆடுகள் எல்லாத்தையுமே காட்டில் கட்டிட்டு அவளுகளே வெயிலுக்கு முன்னாடி மேய்ஞ்சிட்டு இருப்பாளுங்க. அப்படியே நம்மளுக்கு கருதளிட்டு வரும்போது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடலாம். வாங்கடா தங்க, பொங்க 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 பொங்க. அப்படியே லட்சு பிச்சுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வயலில் கட்டிட்டா தான் அவளுங்களும் கத்தாமல் இருப்பாளுங்க. இல்லைன்னா அவளுங்களும் மாற்றி மாற்றி கத்தி வேலை பார்க்க விட மாட்டாளுங்க. அவளுங்க பசி ஆற்றிட்டா தாங்க நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரி. நம்ம வயிறை விட அவளுக்கு வயிறு முன்னாடி நிரப்பிடணும். அப்போ தான் அவளுங்க அமைதியாக சாப்பிட்டு படுத்துருப்பாளுங்க. பாருங்க, அப்படியே 2 நாள் ஆச்சு ஒடிச்சு போட்டு. அல்லாமல் விட்டுரும் அப்படியே கரையான் ஏறிடுச்சு. இப்படியெல்லாம் அந்த பொருளை பாங்கு பண்ணி நம்ம எடுத்தாலும் இதுக்கு விலையும் இல்லை. என்ன பண்ணுறது? விவசாயம் பண்ணுறதுலாம் பெருசு இல்லை. இதை அறுவடை பண்ணி களத்தில் கொண்டு போய் கொட்டி இதை விற்கிறதுக்குள்ளே நம்ம படாத பாடுபட்டுருக்க மாட்டேங்குது. வேகாத வெயில்ல இந்த வேலையை செஞ்சாலும் இதுக்கு பலன் இல்லாமல் போயிடுது. என்ன பண்ணுறது? விவசாயினா இப்படி தான் இருக்கும் போல தெரியல. ஆமாம், ஏன்னா இதெல்லாமே காஞ்சி தீஞ்சி பயிர் தண்ணி இல்லாமையும் மழை இல்லாமையும் காப்பாற்றுறோம். ஆனால் இதை அறுவடை பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை களத்தில் கொண்டு போய் சேர்த்தாலும் அதுக்குரிய விலை இல்லாமல் எவ்வளோ மக்கள் ஏமாந்து கஷ்டப்படுறோம். பாவம். விவசாயினா அவ்வளோ ஒரு கஷ்டப்படணும்னு இருக்காட்டுக்கு. ஆள் கிடைக்காம இன்றைக்கி ஆள் கிடைக்கலைங்க. நாங்களும் 2-3 நாளாக ஒடிச்சிட்ருக்கோம். ஒன்றினாவே அள்ளி கொட்டுறேன்னு பாவம். இன்றைக்கி அத்தையும் வேறு வந்துட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு சொன்ன சேராது. இதில் வேறு இன்றைக்கி ஒன்றினா அல்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருக்காங்க. பாவம், இன்றைக்கி வேகாத வெயிலில் அத்தையும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க எங்களோட. நம்மளும் கஷ்டப்பட்டு விளைவிக்கிறோம். ஒன்றும் விலை இல்லாமல் போயிடுதுங்க, இல்லைன்னா ஒன்றும் மழை இல்லாமல் காஞ்சி போயிடுது. இதுதான் நம்மள மாதிரி விவசாயிகளோட நிலமை. கண்டிப்பாக விவசாயிகளோட நிலமை மாறும்ட்டு நம்பிக்கை இருக்குது. மாறும், கண்டிப்பாக நல்ல காலம் பிறக்கும். நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பினோரை கைவிடப்படாது. நம்பினார் கெடுவதில்லைங்கிற மாதிரி நம்பிக்கையோடு இருப்போம். நல்ல காலம் பிறக்கும். அவ்வளோதாங்க. அப்படியே வெயில்னு பார்க்காம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். கொட்டானும் கட்டியாச்சு. அப்படியே இந்த சோளக்கருது இந்த வெயிலுக்கு அதுக்கும் வேர்வை தண்ணி படப்பட பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போய் ஒரு குழியில் போட்டு முதல் சாப்பிடுவோம் வாங்க. அள்ளி குட்டா கட்டியாச்சு. மிஷின் ஒருத்தர் கடகடக்கு சுற்றுது. ஒரு வகுத்துக்கு சோறு போட்டால் தான் அந்த கடகடப்பு நிற்கும். வெயிலான வெயில் கலப்பாக வருது. வாங்க சொந்தங்களே, அப்படியே நாமளும் குளிச்சுட்டு பிப்பு தாங்க முடியல, அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருந்ததுனால சொனையும் அதிகமாக இருந்துச்சு. அப்படியே குளிச்சுட்டு சாப்பிட வந்தாச்சு. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம்.